இந்த சமாதானம்லாம் அப்புறம் பண்ணி கூடாதா? ம்? கதையை பாதியில விட்டு அப்படியே போயிட்டாரு. இப்ப என்னமோ 1/2 மணி நேரம் இன்டர்வல் விட்ட மாதிரி இருக்கு. கூப்பிடுத்த இப்ப அவனை சமாதானப்படுத்துறது ரொம்ப முக்கியமா? இல்லன்னா நீயாவது கதையை கண்டினியூ பண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், மாமாவே வந்து சொல்லட்டும். மாமா சொன்னதா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அத வாழ்ந்து அனுபவிச்சவங்க சொல்றதுக்கும் அத கேட்டவங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா எடுத்து சொல்லு. இந்த முட்டா பயலுக்கு உடனே என்ன சொல்றான்? டேய், எங்க அண்ணன் கதைய அவரே தானே சொல்லணும். அப்பதான் எல்லாத்தையும் விடாம சொல்லுவாங்க. ஐயோ, இமேஜினேஷன் வேற பாதியிலே நிக்குதே. என்னடா நீ மட்டும் வர? அவன் எங்க என்ன சொன்னா? ஒண்ணு இல்ல வள்ளி. என்னாச்சுன்னா, போகும்போது அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன் தானே சொன்னேன். இப்ப ஏன் சோகமா இருக்க? ராகவ ஏதாவது சொன்னானா? மாமா, ராகவன் மாமா எதுவும் சொன்னாரா? இல்ல வீரா, அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டான். நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். அவனை தனியா கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். யார் முன்னாடி பேசிட்டேன்ல, அதான் ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் இந்த மாதிரிலாம் வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எல்லாரும் என்னை மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிட்டே இருப்பாங்களா? இவன் ஒருத்த நேரம் காலம் தெரியாம. மாமா மாமா, என்ன மாமா, கதையை சொல்லிட்டு போலாமே. இல்ல வீரா, இன்னொரு நாள் பேசலாம். எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. மாமா, ராகவன் மாமா காலையில சரியாயிடுவாரு. அதுக்காக சொல்ல வந்த கதைய பாதியிலே விட்டுட்டு போனா எப்படி மாமா? நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம் மாமா. மாமா ப்ளீஸ், எங்களுக்காக உட்கார்ந்து இப்பவே கதை சொல்றீங்களா? ஆனா நம்ம வீட்ல இந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா உட்காந்து கலகலப்பா பேசி சிரிச்சு எவ்வளவு நாளாச்சு. நம்மளே என்னைக்கோ ஒரு நாள் தான் இப்படி உட்கார்றோம். ராகவன் கிட்ட நான் அப்புறமா பேசி அவனை சமாதானப்படுத்திக்கிறேன். பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கல்ல, நீ வா சொல்லு. வாங்க மாமா. நான் வேணா வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கேன். தயவு செஞ்சு கதை சொல்ல. வாய முடிக்கிட்டு நீ ட்ரை பண்ணுவேன். ரொம்ப கஷ்டம்டா. நீ வந்து சொல்லு. வாங்க மாமா. மாமா மாமா ப்ளீஸ்.